வணக்கம். நான் வசந்தி. கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவலில் இன்னைக்கு சத்தான சுவையான தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இரவு நேரமே இந்த வெள்ளை பட்டாணியை நல்லா தண்ணியில் கழுவி 3 முறை 4 முறை நல்லா கழுவி நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வைங்க. ஊற வைக்கும் பொழுது இந்த சோறு வடிகட்டுற தட்டு எப்போவுமே எதுவாக நீங்கள் ஊற வச்சாலும் மூடி வச்சிங்கன்னா அந்த வாசனை வராது. காலையில் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். நம்ம சமையல் பண்ணும் பொழுதோ சுண்டல் பண்ணுற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சமைப்பானில் அந்த பட்டாணியை நல்லா தண்ணி கொஞ்சம் தாராளமாக வைங்க. ஏன்னா இந்த கொட்டைகள் எல்லாம் நல்லா வெந்து வரணும், இல்லைன்னா நமக்கு செரிமானம் ஆகாது. தோல் கழண்டி வர அளவுக்கு வேகணும். உப்பு குறைச்சலாக போட்டுக்கோங்க. ஏன்னா உப்பு சட்டுனே இந்த கொட்டைகளில் ஏறிடும். அதனால் உப்பு கரிச்சதுன்னா நல்லா இருக்காது. கொஞ்சமாக உப்பு போடுங்க. எப்போவுமே ஒரு 3/4 பாகம் உப்பு இருந்தால் போகிறோம் சுண்டலுக்கு. நல்லா ஒரு 6 ஊதல் வர்ற அளவுக்கு வச்சுட்டு இளம் தீயில் 5லேருந்து 10 நிமிடம் வரைக்கும் வேக வைக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஊர் தண்ணி ஒரு மாதிரி. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில ஊரில் பருப்பு வேகம் வேகாது. தேங்காய் நிறைய பேருக்கு உட்கார்ந்து துருவுறதுக்கு கொஞ்சம் கடினமான செயல். அதனால் என்ன பண்ணணும், முன்னாடி நாளே தேங்காயை நம்ம உடைச்சு நம்ம குளிர்சாதன பெட்டியில் இருக்கிற மேலே இருக்கிற அந்த அறை, அதாவது ஃப்ரீசர் அப்படின்ற அந்த இடத்துல வச்சுருங்க. காலையில் எடுத்து நீங்கள் வெளியே வச்சுட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அப்படி விட்டுடுங்க. அந்த ஈரம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆறின பிறகு இந்த மாதிரி கத்தியில் 4 பக்கமும் அப்படியே நீங்கள் கழட்டி விட்டிங்கனாவே அழகாக வந்துடும். நான் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணேன், இல்லைனா இன்னுமே ரொம்ப நல்லா ஒரு 2 மணி நேரம் அப்படி விட்டோம்னா ரொம்ப அழகாக அப்படி வச்சோட பாருங்கள், இப்படி வச்ச உடனே அழகாக வந்துடும் நமக்கு. அப்புறம் நம்ம அந்த ஓடெல்லாம் நீக்கிட்டு நம்ம சமையலுக்கு உபயோகம் பண்ணிக்கலாம். இது ஒரு சுலபமான முறை. இது பட்டாணி வெந்துருச்சா நம்ம இப்போ பார்ப்போம். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு ஊர் தண்ணிக்கு ஒரு மாதிரி வேகும். சில நேரத்தில் துவரம்பருப்பு போட்டால் வேகவே வேகாது. சில ஊர் தண்ணியில் பார்த்திங்கன்னா சட்டுன்னு வெந்து வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அப்படி கை வச்ச உடனே அழகாக நசுங்கிடணும். அந்த அளவுக்கு வேகணும். ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய், சுண்டலுக்கெல்லாம் நிறைய எண்ணெய் தேவையில்லை. அரை தேக்கரண்டி, சிறிய தேக்கரண்டியில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த கடற்கரை போகும்பொழுது எல்லாம் அந்த தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் சாப்பிட்ற சுகமே தனியாக இருக்கும். அதுவும் அந்த பொட்டலத்தில் அவங்க கட்டி கொடுப்பாங்க. அந்த அலைகளில் நம்ம நின்றுட்டு விளையாடிட்டு வந்து இளம் வயதில் ஆடினது, அந்த சுண்டல் சாப்பிட்டதெல்லாம் மறக்கவே முடியாது. கறிவேப்பிலை போட்டுட்டேன். இப்போ இந்த பட்டாணி சுண்டலை அதில் நம்ம சேர்த்துப்போம். மிளகாய் தூள் நம்ம பட்டாணி வேக வைக்கும் பொழுது கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ சேர்க்க போகிறேன். ஏன்னா கொஞ்சம் நேரம் அந்த தண்ணியில் வேக போகுது. ஆனாலும் நம்ம சாப்பிடும் பொழுது, வீட்டில் செஞ்சு சாப்பிடும் பொழுது என்ன இருந்தாலும் பெருங்காயம் அவசியமாக தேவை. பெருங்காயம் போடுங்க. நல்லா அரை தேக்கரண்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் ஒரு 1/4 தேக்கரண்டி போட்டிருக்கேன். காரம் வேணும்னா இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். என்னதான் நம்ம வீட்டில் செஞ்சாலுமே கூட அவங்கள மாதிரி வரலையே நம்ம நினைப்போம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், மாங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். அதில் பாதி அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். இன்னும் மாங்காய் வேணும்னா நீங்கள் கூட போட்டுக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன் நான். அதுக்கு என்ன காரணம்னா, அவங்க எல்லாம் இந்த மாதிரி நம்ம ஆரோக்கியத்தை மனசில் வச்சு நம்ம அந்த தண்ணியை கீழே ஊற்றினா சத்து போயிடும் சொல்லி இந்த தண்ணியை நம்ம ஊற்றாமல் அப்படியே நம்ம கொதிக்க வச்சு சுண்ட வச்சு செய்கிறோம். அவங்கெல்லாம் அப்படி கிடையாது. வியாபார நோக்கத்தோடு செய்யும் பொழுது அந்த தண்ணியை அவங்க வடிகட்டி எடுத்துருவாங்க. எடுத்துட்டு சுண்டல் செஞ்சுருவாங்க. ஏன்னா நிறைய செய்கிறாங்க இல்லையா, அவ்வளோ நேரம் அவங்க அடுப்பில் வச்சு செய்ய முடியாது. அதனால் அது கொஞ்சம் சுவை கூடுதலாக இருக்கும். அதுதான் உண்மை. மாங்காய் தேங்காய் இதில் நான் சேர்த்துட்டேன். வேணும்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். ஆனால் ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் நல்லா இருக்காது. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் தயாராகிடுச்சு. மறக்காமல் என்னுடைய காணொளியை பதிவு பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க மணி மீது அழுத்துங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.